எச்ராஜா அப்புறம் அண்ணாமலை அவங்களுக்கான அந்த விலக்கு கேட்டிருந்தாங்க, அது மாத்தி கொடுத்தாச்சா? இல்லை, அது எங்களுக்குள்ள தொகுதி தான் எங்களுக்கு தெரியும், மற்றபடி எனக்கு தெரியாது. இப்போ கேசவநாயகம் அவர்கள் மரியாதைக்குரிய மாநில தலைவர் அதற்கான அரேஞ்ச்மெண்ட்ஸை செய்வார். அவர்கள் மாற்றப்பட்டது பல்வேறு விமர்சனத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு. இல்லை, இதில் ஒரு விமர்சனமும் இல்லை. முதல்ல அவருக்கு நாங்கள்லாம் நன்றி உள்ளவர்களாக இருப்போம். 11 ஆண்டு காலம், அதுவும் குறிப்பாக நான் மாநில தலைவராக இருக்கும்போது தான் அவர் சங்க பணியிலிருந்து அரசியல் பணிக்கு வந்தார். அவர் என்னோட ஒரு சகோதரராக பழகியவர், இந்த கட்சியோட வளர்ச்சியில் எல்லாம் முக்கிய பங்காற்றியவர். எந்த விமர்சனமும் இல்லை. இது யதார்த்தமாக எப்படி சங்கத்திலிருந்து திடீர்னு 2015 ஆண்டு இங்கே மரியாதைக்குரிய மோகன்ராஜுலு அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் ஆக்சிடென்ட் ஆனோன்னு வந்தாரோ, அதே மாதிரி இன்னொரு சங்கத்தில் இன்னொரு பணிக்கு, இதை விட முக்கியமான பணிக்கு போகிறார். அதனால் இது ஆர்எஸ்எஸில் இது ஒரு எப்போவுமே ஒரு சிஸ்டம், அந்த சிஸ்டத்துக்குள்ளே தான் அவர் வந்திருக்கிறாரு, அந்த சிஸ்டத்தில் தான் அவர் போயிருக்கிறாரு. அதனால் இதில் எந்த விமர்சனமும் இல்லை, எந்த குற்றச்சாட்டும் இல்லை. குற்றச்சாட்டை சொன்னால் அவரோட 11 ஆண்டு கால பணிக்கு அது வந்து ஒரு நன்றி உள்ள தன்மையாக இருக்காது. அதனால் அவர் இல்லை, அது மாதிரி நான் சொல்லிட்டேன். இது அவர் இயல்பான மாற்றம் என்பதை நான் சொல்லிட்டேன். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.